Good Bird Stories. மலை மேல தனிமையான வாழ்க்கை. ஆகாயத்துல நிலா முழுசா தெரிஞ்சுது. சுத்திலும் பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய மரங்கள். அந்த மலைக்கு மேல தனியா ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு கைத்து கட்டலை போட்டுக்கிட்டு துணி புஜ்ஜி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அங்க பாத்தியா? ஆகாயத்துல அந்த நிலா நட்சத்திரம் எல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருந்து தூரத்துல பார்க்கும்போது தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பெரிய பெரிய மரம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. இவ்வளோ உயரத்துல வந்து வீடு கட்டணும் அப்படின்னு எங்க தாத்தாவுக்கு அந்த காலத்திலேயே எப்படிமா தோணுச்சு அப்படின்னு புஜ்ஜி கேட்ட கேள்விக்கு துணி, புஜ்ஜி, இந்த மலைக்கு மேல இருக்கிற இந்த தனி வீடு, இந்த ஆகாயம், இது எல்லாமே சொர்க்கம்தான். இது எங்க அப்பா கட்டின வீடு. அப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வர வழி கூட இல்ல. ஒவ்வொரு கல்லா தான் முதுகுல சுமந்துக்கிட்டு வந்து எங்க அப்பா இந்த வீட்டை கட்டினாரு. இந்த வீட்டுல நாங்க ஒன்னும் பணக்காரங்களா வாழல, ஏழைங்களா கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த வீடு தான் எங்களுக்கு எல்லாமே. இது எங்க அப்பாவோட கௌரவம். இந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் இன்னும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா, இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஒரு சின்ன மிட்டாய் வாங்கினாலும் கூட மலையை விட்டு இறங்கி கீழே இருக்கிற ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இங்க தண்ணிக்கு வசதியும் இல்ல. தண்ணியும் கீழே போய் தான் நாம கொண்டு வரணும். ராத்திரி நேரத்துல ஏதாவது காட்டு விலங்கு வந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? கஷ்டப்படாம யாரும் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது புஜ்ஜி. காட்டு விலங்குகளுக்கு நாம யாரு அப்படின்னு தெரியும். நாம அதுங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் அதுங்களும் நமக்கு தொந்தரவு கொடுக்காது. நாளைக்கு காலையிலேயே காட்டுக்குள்ள போய் பழம் பறிச்சுக்கிட்டு வரணும். அந்த பழத்தை மார்க்கெட்ல வித்தாதான் நாம அதுல அரிசி பருப்பு வாங்கிட்டு வர முடியும். படுமா, ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடியே துணி காட்டுக்கு போய் கொஞ்சம் சீத்தாப்பழம், கொஞ்சம் நாவப்பழம், கொஞ்சம் காட்டு வேறு கொண்டு வந்தா. புஜ்ஜியும் அவங்க அம்மாவுக்காக கஷ்டப்பட்டு உதவிகளை செஞ்சா. 2 பேரும் தலையில கூடையை வச்சுக்கிட்டு மலையை விட்டு இறங்கி ஊர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு மஹி, லூசி 2 பேருமே இப்பதான் வந்திருந்தாங்க. அட துணி, என்ன இது? பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காட்டுல எந்த மரத்துலயும் பழங்கள் இல்லைன்னு சொன்ன, இப்ப இந்த பழம் எல்லாம் எப்படி வந்துச்சு? இல்ல மஹி, 2 வாரத்துக்கு முன்னாடி பிஞ்சா இருந்துச்சு. இப்போ நல்லா பழுத்திருக்கு. இந்த வருஷம் மழையும் நல்லா பெஞ்சதில்ல, அதான் பழம் இனிப்பா இருக்கு. உங்க 2 பேருக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன். துணி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் அந்த மலைக்கு மேல பார்த்து கவனமா இருங்க. காட்டுல நிறைய கொடூரமான மிருகங்கள் இருக்காமா. கீழே ஊர்ல இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. 2 பொம்பளைங்க அங்க தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. பேசாம அந்த வீட்டை வித்துட்டு நீங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க கூட வாழ்ந்துக்கலாம்ல. எங்க மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி லூசி. ஆனா அந்த காட்டுத்தாய் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அங்க வாழ எந்த பயமும் இல்ல. அந்த மலை தாய் இருக்கிற வரைக்கும் எங்களை பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அந்த வீட்டை விட்டு எங்களால வர முடியாது. சரி துணி, உன்னோட விருப்பம். ஆனா ஏதாவது தேவை இருந்தா மட்டும் எங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பு. உனக்காக நாங்க இருக்கோம்ல. அப்படி துணி கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை வித்து வந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா துணியோட தோழியான சோட்டும் அவனுடைய புள்ளியான பன்னுவை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேல போனான். பன்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு காடுனா பயம். அவனை பார்த்து புஜ்ஜி எப்பவுமே அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. என்ன துணி இது? எப்படி இந்த மலையில வாழ்ந்துகிட்டு இருக்க? ஒரு நாள் இந்த மலை ஏறி வரும்போதே என் முட்டியெல்லாம் வலிக்குது. உன்னை நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. எனக்கு பழகி போச்சு சோட்டோ. இந்த மலையோட காதை சுவாசிக்கலனா எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். சரிவா, வந்து திண்ணையில உக்காரு. இன்னொரு பக்கம் பன்னு மரத்தையும் புத்தையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது புஜ்ஜி மட்டும் ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா. டே பன்னு, அங்க பாத்தியா? அந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் தான். தினமும் இந்த காட்டுக்கே தண்ணி ஊத்துறவ நான் தான். காட்டு தாய் எப்பவுமே எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மரத்துக்கு தண்ணிய ஊத்து, இந்த செடிக்கு தண்ணி ஊத்துன்னு, தெரியுமா? பன்னு அதை கேட்டு, ஐயோ அப்படியா? அப்படின்னா இந்த காட்டை நீதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறியா? அப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் அதிகாரிங்க என்னானாங்க? டேய், அவங்களுக்கு என்னடா தெரியும்? நான் ராத்திரி நேரம் விளக்கு பிடிச்சுக்கிட்டு மரங்களுக்கு காவல் இருப்பேன். ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா ஷுஷு போ அப்படின்னு சொன்னதும் அதுங்க என்ன பார்த்து பயந்து ஓடி போயிடும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வேணும்னா நான் யாருன்னு காட்டுறேன் பாரு.
நான் இப்போ இந்த மரத்தை தொடுறேன். அப்ப இந்த மரம் ஹலோ புஜ்ஜி அப்படின்னு என்கிட்ட சொல்லும். போதும் பில்டப் எல்லாம். நீ ஏதாவது புலியோ சிங்கத்தையோ பார்த்தா உடனே 1 கிலோமீட்டர் தூரம் வேகமா ஓடி போவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்து இந்த காட்டு தாயி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி புஜ்ஜி பண்ண 2 பேரும் கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து துணி அப்புறம் சோட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க சிச்சுவை பார்த்தாங்க. சிச்சுவுக்கு கொஞ்சம் கோவமும் அதிகம், அதே நேரம் திமிரும் அதிகம். மத்தவங்க சொத்தை எப்படியாவது சொந்தமாக்கிக்கலாம் அப்படிங்கிற பேராசையும் அதிகம். அவளுக்கு ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிற ஆசை இருந்துச்சு. டோனி, உன் வீட்ல இருந்து வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நாள் உன்னுடைய அரண்மனைக்கு என்ன கூட்டிட்டு போக கூடாதா? அதை கேட்டு துணியும் சரி அப்படின்னு சிச்சுவை அவ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. சிச்சு அங்க போய் நின்னு சுத்தி இருக்கிற காடும் நடுவுல இருக்கிற அந்த வீடும் அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அவ மனசுக்குள்ள, ஆஹா, இந்த காடு, இந்த மலை, இந்த வீடு எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க ஒரு ரெசார்ட் கட்டினா அது டூரிஸ்ட் பிளேஸா ஆயிடும். எனக்கு நிறைய வருமானமும் வரும். எப்படியாவது துணியோட இந்த வீட்டை நான் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சிச்சு புஜ்ஜி கிட்ட கிண்டலா பேசினா. ஏன் புஜ்ஜி, ராத்திரி நேரம் உனக்கு பயமா இருக்காதா? இங்க பேய்ங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க வெளிச்சம் கூட இருக்காது இல்லையா? பேயா? எங்க வீட்டுக்கு பேய் வராது சிச்சு அத்தை. ஒருவேளை வந்தாலும் உங்க முகத்தை பார்த்து அதுங்களே பாவம் மலையை விட்டு எகிரி குதிச்சு ஓடி போயிடும். நீங்க போட்டிருக்கிற மேக்கப்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதை கேட்டு சிச்சு கோவமா, என்னடி என்னையே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்ட? ஜான் ஒன்று இல்ல, அதுக்குள்ள கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? சிச்சு அத்தை, எங்க வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் செவருங்களும் புத்திசாலிங்க. கெட்ட எண்ணத்தோட யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அப்போ சிச்சு கிளம்பும் போது துணிய பார்த்து, துணி, இந்த வீடு விக்கிற எண்ணம் இருந்தா சொல்லு, நான் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன். நீ ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். அடுத்த நாள் காலையில சிச்சு கூட குகுவையும் கூட்டிக்கிட்டு ஒரு பையில பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தா. இந்த தடவை அவ முகத்துல ஒரு கோவம் தெரிஞ்சது. டோனி, பாத்தியா, இந்த மூட்டை நிறைய பணம். இத வாங்கிக்கிட்டு நீ கீழே ஊர்ல ஒரு வீட்டை கட்டிக்கோ. இந்த பழைய வீட்டை எனக்கு வித்துடு. உனக்கு இங்க ஃபியூச்சர் இல்ல. இல்ல சிச்சு, இது எங்க அப்பா கட்டின வீடு. இது எங்க அப்பாவோட ஞாபகம். என் உயிரே போனாலும் நான் இந்த வீட்டை மட்டும் விற்க மாட்டேன். நீ இத பத்தி மறுபடியும் பேசாத. ஓ, போனா போதுன்னு பாவம் பார்த்தா என்கிட்டயே திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த மலை மேல வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்தது? உடனே சிச்சு அவருடைய போனை எடுத்து யாரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. சிச்சு அந்த போன்ல, ஹலோ, ஃபாரஸ்ட் ஆபீஸரா? நீங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க மலைக்கு மேல காட்டோட இடத்தை யாரோ ஆக்கிரமிச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க? ஓகே ஓகே, இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டை நீங்க இடிக்கணும். ஓகே, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு போனை கட் பண்ணி சிச்சு காக்கா துணியை பார்த்து, பாத்தியே துணி, இன்னும் 2 நாள்ல அதிகாரிங்க ஜேசிபியை கொண்டு வந்து உன்னோட வீட்டை இடிச்சிருவாங்க. அப்போ உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அதுக்கு பதிலா இப்பவே இந்த வீட்டை எனக்கு வித்துடலாம்ல அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் துணி பூச்சி ஒருத்தங்க பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு முழுக்க கண்ணீர். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்க 2 பேருக்கும் தூக்கம் கூட வரல. துணி அழுதுகிட்டே, கடவுளே, இப்ப இந்த வீடு எனக்கு இல்லையா? எங்க அப்பா கட்டு கோவில் இது, என்ன பண்றது? கவலைப்படாதம்மா, அந்த சிச்சு அத்தை என்னமோ நாடகம் ஆடுறாங்க. நம்ம வீட்டை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு காலையில நம்ம சோட்டு அத்தைய போய் பார்க்கலாம். அடுத்த நாள் காலையிலேயே மலை வீட்டு கீழே இறங்கி துணி பூச்சி 2 பேரும் சோட்டுவோட வீட்டுக்கு போய் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? துணி, நீ கவலைப்படாத, அந்த மலை உங்க அப்பாவுக்கு சொந்தம். அந்த இடத்துக்கு உங்க அப்பா தான் சொந்தக்காரருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சிச்சு ஏதோ பண்ணி அந்த இடத்த புடுங்க பாத்துக்கிட்டு இருக்கா. அதிகாரிங்களால அந்த வீட்டை இடிக்கலாம் முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சோட்டு உடனே சிச்சுவுக்கு போன் பண்ணா. என்ன சிச்சு, தேவையில்லாம என் ஃப்ரெண்டை எதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ யாரு, நீ எப்படிப்பட்டவ எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த இடம் உனக்கு சொந்தமாகாது. இன்னொரு தடவை அவளுக்கு தொந்தரவு கொடுத்தன அவ்வளவுதான். சிச்சு அந்த பக்கமா கிண்டலா ஏதோ பேசி சிரிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டா. சோட்டுவுக்கு புரிஞ்சு போச்சு, சிச்சு ஏதோ பெருசா பிளான் போடுறான்னு. சோட்டு உடனே புஜ்ஜி அப்புறம் துணியை கூட்டிக்கிட்டு மஹியோட வீட்டுக்கு போனா. மஹி கழுகு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்துச்சு. அட, என்ன துணி, கண்ணுல கண்ணீரோட வந்திருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்ப துணி என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொன்னா. சிச்சு காக்கா பணத்தோட வந்தது,
அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டினது, வீட்டை இடிப்பேன்னு சொன்னது, இது எல்லாத்தையும் விவரமா சொன்னா. அதை கேட்டதும் மகிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஓஹோ, அந்த சிச்சுவுக்கு இவ்ளோ கொழுப்பா? ஏழைங்க மேல அவளுடைய அதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருக்காளா? இடத்த ஆக்கிரமிச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது துணி இல்ல, துணியோட இடத்த ஆக்கிரமிக்க பாக்குற சிச்சுதான் தப்பு. அவளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மகி உடனே போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அதோட வெஹிக்கலை எடுத்துக்கிட்டு சிச்சுவோட கடைக்கிட்ட போச்சு. பின்னாடியே டொனி புஜி 2 பேரும் வந்தாங்க. ஏய் சிச்சு, வெளியில வா. சிச்சு வெளியில வந்ததும் போலீஸ் ஆபீசர் மகியை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டா. சொல்லுங்க மகி, என்ன விஷயம்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ துணியை மிரட்டிருப்ப, அவளுக்கு பணத்தாசைய காட்டியிருப்ப. ஆமா, ஃபாரஸ்ட் ஆபீசர்னு சொல்லிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணியாமே? யாருக்கு ஃபோன் பண்ண? அந்த ஆபீசர் யாரு? கொஞ்சம் ஒரு நம்பரை கூட நான் பேசுறேன். துணியோட வீட்டை நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? இன்னொரு தடவை அவ வீட்டு பக்கம் நீ போறத நான் பார்த்தேன், அவளை மிரட்டினதை கேள்விப்பட்டேன். உன் மேல ஃபோர்ஜரி கேஸை போட்டு ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போய் முட்டி தட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு மகி வார்னிங் கொடுத்ததும் சிச்சுவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அவ பயத்துல, சாரி மேடம், ஏதோ ஆசையில பண்ணிட்டேன், இனிமே அந்த வீட்டுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், என்னை விட்டுடுங்க. அப்போ புஜ்ஜி சிச்சுவை பார்த்து, என்னாச்சு சிச்சு அத்தை? யாரோ ஃபாரஸ்ட் ஆபீசர் வராங்க, ஜேசிபி கொண்டு வராங்க, எங்க வீட்டை அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் ஆபீசரை பார்த்ததும் நடுங்குறீங்க. உங்க ரெசார்ட் நீங்க இங்கேயே கட்டிக்க வேண்டியது தானே? சிச்சு எதுவும் பேச முடியாம அமைதியா அங்கிருந்து உள்ள போயிட்டா. மகியால இப்போ துணியோட வீட்டுக்கு பெரிய பாதுகாப்பை கிடைச்சது. மகிக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு துணி புஜி 2 பேரும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ராத்திரி மறுபடியும் கைத்து கட்டல உட்காந்துக்கிட்டு அவங்க ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காத்து நல்ல சில்லுன்னு அமைதியா வந்துச்சு. அம்மா பாத்தியா, இந்த வீடு எவ்வளவு பவர்ஃபுல்? இது வெறும் கல்ல வச்சு கட்டினது இல்லம்மா, உங்க அப்பாவோட ஆசை இல்லையா இது? இந்த வீட்டை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா புஜி, நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கடவுள் யார் உருவத்திலேயாவது வந்து நமக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நான் நல்லா படுத்து தூங்க போறேன். அப்படி மலைக்கு மேல தனியா இருந்தாலும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவங்களுக்கு துணையா இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல துணி புஜி 2 பேரும் சந்தோஷமா தூங்குனாங்க. அந்த இயற்கை தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். மத்தவங்க சொத்தை பார்த்து நாம பொறாமப்பட்டு அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம சொத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். குடிரில் குகையில் குருவியோட குடும்பம். பறவைங்களோட கிராமத்துல ஒரு காலத்துல துணி அப்படின்னாலே எல்லாருக்குமே பொறாமதான். ஏன்னா துணி கிட்டதான் அந்த ஊர்ல யாருக்கிட்டே இல்லாத அளவுக்கு பெரிய பங்களா வீடும் நிறைய சொத்துக்களும் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு சொத்து இருக்கிறதுனால அவளுக்கு தலகணம் அதிகமாயிடுச்சு. அதனாலேயே அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்கா, சோட்டி கிளி இவங்களை எல்லாரையுமே ரொம்ப மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சதில்ல. ஆனா அவங்கள அவமானப்படுத்த மட்டும் அவ மறந்ததே இல்ல. இப்படியா வருஷங்களும் ஓடிச்சு. ஒரு நாள் துணிக்குருவி வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அவ முன்னாடி இருக்கிற திராட்சை பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ உடம்பு முழுக்க தங்க நகை தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சோட்டு அந்த பக்கமா வந்தா. சோட்டுவோட முகத்துல ஒரு கவலை தெரிஞ்சது. அவ துணியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு கவலையா, துணி துணி கொஞ்சம் இங்க வரியா? துணி யாருன்னு கூட திரும்பி பார்க்காம வேலைக்காரங்க கிட்ட, யாரோ பிச்சை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க போல, ஏதாவது வீட்டுல மிச்சமதி இருந்தா போடு. ஐயோ துணி, நான் உன் ஃப்ரெண்டு சோட்டு, பிச்சை எடுக்க வரல. என் புள்ள பன்னுவுக்கு உடம்புக்கு முடியல, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுக்கறியா? என்கிட்ட காசு இல்ல, நான் நாளைக்கு திரும்ப கொடுத்துடுறேன். அதை கேட்டு துணி ரொம்பவும் கோவமா சோட்டு பக்கத்துல போய், ஓஹோ நீயா? ஃப்ரெண்டாமா ஃப்ரெண்டு, எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க வேண்டியது. ஏன் என் வீடு வீடா தெரியுதா இல்ல தர்மசத்திரமா தெரியுதா? முந்தா நேத்து தானே உன் புருஷன் உன்கிட்ட பணம் கொடுத்தான், அதுக்குள்ள எல்லாம் தீந்து போச்சா? அப்படி சொல்லாத துணி, கையில காசு இல்ல, ப்ளீஸ் துணி, பன்னு உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படின்னா நெத்தியில இரு துணி போட்டு படுக்கவையே, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கடனா பணம் கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல. என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவங்க யாராவது வந்து கேட்டா மட்டும்தான் கடனா கூட அவங்களுக்கு பணம் கொடுப்பேன். ஒழுங்கா போயிங்கிருந்து. துணி சோட்டு அங்கிருந்து துரத்துனா. பாமு சோட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து வந்தா. இது எல்லாத்தையும் பார்த்த சிச்சு காக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. துணி, இந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்தணுமா? நாளைக்கு உனக்கு கஷ்டம் வரும்போது இவங்க எல்லாரும் தானே உதவி செய்யணும். என்னது, எனக்கு கஷ்டமா? எனக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது?
7 தலைமுறை உக்காந்து சாப்பிட்டாலும் கரையாத சொத்து என்கிட்ட இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். அது நான் கிடையாது. அன்னைக்கு துணியோட திமிர் ஆகாயத்தை தொட்டு இருந்துச்சு. ஆனா அவளுக்கு தெரியாது, அவ்வளோ உயரமான ஆகாயத்துல இருந்து நாம கீழே விழுந்தா பலமா அடிபடும்னு. ஒரு நாள் துணி பேராசையால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா. பக்கத்து ஊர்ல இருந்து வந்த கழுகு கூட அவ பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்தா. ஒரு நாள் ராத்திரி துணி குருவிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்ப துணி அதுல ரொம்ப பயந்துகிட்டே, என்னது, கப்பல் முழுகிடுச்சா? சரக்கெல்லாம் வீணா போச்சா? இன்சூரன்ஸ் இல்லையா? ஐயோ கடவுளே, நான் பிசினஸ்ல போட்ட அந்த 1 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு அவ போன்ல கதற ஆரம்பிச்சா. அவ கையில இருக்கிற போன் கீழே விழுந்துச்சு. அவளுக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜி அங்க ஓடி வந்தா. அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கும்மா அழுதுகிட்டு இருக்க? அதை கேட்டு துணி அழுதுகிட்டே, நான் ஏமாந்துட்டேன் புஜ்ஜி. என் பார்ட்னர்னு சொல்லி எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். நாளைக்கு கடன்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இந்த வீட்டையும் வித்து நம்ம நடுத்தருவுக்கு தான் போகணும் போல. ஒரு வாரத்திலேயே கடன்காரங்க அந்த பெரிய வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. துணி அவகிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே வித்து கொஞ்சமா பணத்தை எடுத்து அந்த பணத்துல இன்னும் மிச்ச கடனை கட்டினா. கொஞ்சோண்டு பணம் இருக்கிறதுல ஊர் எல்லையில சின்னதா ஒரு ஓட்டு வீட வாடகைக்கு எடுத்தா. அது ரொம்ப பழைய வீடு. மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி உள்ள வரும், வெயில் வந்துச்சுன்னா வெயிலும் உள்ள வரும். துணியும் புஜ்ஜியும் அந்த வீட்டுல ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. துணி கையில ஒரு பை இருந்துச்சு. அதுல அவளுக்கு கடைசியா மிஞ்சின பணம் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. புஜ்ஜி, நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த 5000 ரூபாய் தான். இதுல வீட்டு வாடகை கட்டணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும். நாளையில இருந்து நான் எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போறேன். அதை கேட்டு புஜ்ஜி கவலையா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நான் சோட்டு ஆண்டியோட வீட்டுல போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்கவா? அவங்க கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ? வேண்டாம் புஜ்ஜி, நான் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன். இப்ப அவங்க முன்னாடி போய் என்னால பிச்சை எடுக்க முடியாது. பசிய கூட தாங்கிக்கலாம், ஆனா மானத்தை விடக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த பணப்பைய தலகாணிய வச்சு துணி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த வீட்டுக்கு கதவில்ல, காத்து சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு திருட்டு பறவை வீட்டுக்குள்ள வந்துச்சு. அப்ப துணி நல்ல தூக்கத்துல இருந்தா. அந்த திருட்டு பறவை தலையணைக்கு கீழே இருந்த அந்த பைய எடுத்துக்கிட்டு போயிட்டான். காலையில எழுந்துச்சு பார்த்தா அந்த பணப்பை இல்ல. துணியோட தலையில இடி விழுந்துச்சு. அவ நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழுதா. ஐயோ கடவுளே, கடைசியா இருந்த பணத்தையும் தொலைச்சிட்டேனே. இப்போ வீட்டு வாடகைய நான் எப்படி கட்டுவேன்? என் பொண்ணோட பசியை நான் எப்படி தீப்பேன்? இப்படி எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரேடியா என்ன கொன்னுடு. அப்பதான் லூசி புறாங்க வந்து, என்ன துணி, பணம் தொலைஞ்சு போச்சா? அது உன்னோட பிரச்சனை. என் வாடகை பணத்தை எனக்கு கொடுக்கறியா, இல்ல இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போறியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான். துணியும் புஜ்ஜியும் நடுத்தெருவுல நின்னாங்க. அவங்க கையில ₹1 இல்ல. அது வேற பயங்கரமான குளிர்காலம். சாயந்தர நேரம் பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊர் எல்லையில இருக்கிற ஒரு மரத்துல தான் அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமா குளிர்காத்து வீசுறதுனால அந்த குளிர் தாங்க முடியாம புஜ்ஜி நடுங்கிக்கிட்டு இருந்தா. அம்மா, என்னால குளிர் தாங்க முடியலம்மா, பயங்கரமா பசிக்குது வேற. நம்ம ஏமா இங்க இருக்கோம்? நமக்கு இனிமே வீடு இல்லையாமா? துணி அவளுடைய பொண்ணை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட, இல்லம்மா, நம்ம கிட்ட சாப்பாடு இல்ல, தங்க வீடும் இல்ல. இந்த மரம் தான் நமக்கு வீடு. நான் செஞ்ச பாவத்தினால நீயும் கஷ்டப்படுற. அப்பதான் புஜ்ஜி அந்த பக்கமா பறந்து வர சோட்டு சிச்சு 2 பேரையுமே பார்த்தா. அம்மா, அங்க பாருமா, சோட்டு அத்தையும் சிச்சு அத்தையும் போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுல போய் படுத்து தூங்கலாமா? பிளீஸ்மா, அவங்கள கூப்பிடுமா. அதோ அவங்க அங்க போறாங்க. துணி அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கல. அவ புஜ்ஜி கிட்ட, வேண்டாம் புஜ்ஜி, அவங்க கிட்ட வேண்டாம். அவங்க முகத்தை பாக்குற தைரியமும் எனக்கு இல்ல. ஏம்மா, நீயும் அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானம்மா? அப்போ துணி புஜ்ஜி கிட்ட கதறி கதறி அழுது, இல்ல புஜ்ஜி, அவங்க எனக்கு நண்பர்களா இருந்தப்போ நான் அவங்கள எதிரிங்க மாதிரி பாத்துக்கிட்டேன். அதனாலதான் இப்ப அவங்க முன்னாடி போய் கையை நீட்டி எதுவுமே கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு நான் பண்ண பாவத்தோட பங்கெல்லாம் உனக்கு வந்து நீயும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க கிட்ட போய் கை நீட்டினா, அவங்க என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினா, அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. என்ன, உன்னை பட்னியா வச்சிருக்கேனே, இந்த பாவமும் இப்ப என்ன சுத்திக்கிச்சு. பெத்த பொண்ணுக்கு சாப்பாடு கூட போட முடியாத ஒரு அம்மாலாம் ஒரு அம்மாவா? அம்மா, தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கு எதுக்குமா? எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. அதே நேரம் என்னால குளிர் தாங்க முடியல. தான் பொண்ணு கேட்ட கேள்வி அம்பு குத்துற மாதிரி குத்திக்கிச்சு துணியோட மனசுக்குள்ள. ஆனா அந்த கேள்விக்கு அவகிட்ட பதிலும் இல்ல. ஏன்னா புஜ்ஜி சொன்னது உண்மைதான். என்ன பண்றதுன்னு தெரியாம
ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தூரத்துல புஜ்ஜியோட பார்வைக்கு ஒரு மலைக்கு மேல ஒரு குகை தெளிவா தெரிஞ்சுது. அம்மா அம்மா, அங்க பாரு, அந்த மலைக்கு பக்கத்துல அது ஏதோ குகை மாதிரி தெரியுதுல்ல, அங்க போலாமா? அங்க போனாலாவது இந்த குளிர்ல இருந்தாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதோ துணி அதை பார்த்து, ஆமாமா அது குகைதான், வா வா 2 பேரும் அங்க போலாம், அங்க போனா குளிராது அப்படின்னு சொல்லி துணி புஜி 2 பேரும் அந்த குகை கிட்ட போய் பார்த்தாங்க. அது ஒரு பழைய குகை. குகையெல்லாம் தூசி இருட்டு, அது எல்லாத்தையுமே 2 பேரும் பார்த்தாங்க. என்னதான் குப்பையாவும் தூசியாவும் இருந்தாலும் வெளியில குளிர் அதிகமா இருந்துச்சு. ஆனா குகைக்குள்ள குளிரே இருக்கல. புஜி உள்ளவா, இனில இருந்து இதுதான் நம்ம வீடு. 2 பேருமே அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு வந்து அந்த குகைக்குள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் துணி அந்த குகைய அழகா பெருக்கி சுத்தமாக்குனா. அப்படி சில நாட்கள் அந்த இருட்டு குகையில தான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணி காலையில ஊருக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம சாப்பிட ஏதாவது கிடைச்சா அதை கொண்டு வந்து சமைச்சு அன்னைக்கு ராத்திரி புஜ்ஜிக்கு அந்த சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, இந்த குகையில எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இருட்டா இருக்குல்ல, ராத்திரியில ஏதேதோ சத்தம் கேக்குது, நாம இங்கதான் இருக்கணுமாமா, நம்ம பழைய வீட்டுக்கு போக முடியாதா? அப்போ துணி ரொம்ப கவலையா, பழைய வீடு இப்ப நம்ம வீடு இல்லம்மா, இந்த குகை தான் நம்ம வீடு, நீ பயப்படாத, அம்மா இருக்கல, அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோ. அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சது. குகைக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுது. தரையெல்லாம் ஈரமானதுனால அவங்களுக்கு படுக்க இடமே இல்ல. ராத்திரி முழுக்க துணி அந்த தண்ணியில நின்னுக்கிட்டு தான் இருந்தா. அவளுடைய பொண்ணான புஜ்ஜியை மட்டும் தூக்கி மடியில வச்சுக்கிட்டா. கடவுளே, போதும், நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்கற, சரி, ஆனா என்னோட குழந்தைக்கும் சேர்த்து ஏன் தண்டனையை கொடுக்கற? அவ எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குளிர்காலம் முடிஞ்சுது. ஆனா துணிக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. அவளுக்கு சரியான சாப்பாடும் இல்ல. அதே மாதிரி கவலையால அவ படுத்த படுக்கையா ஆயிட்டா. பாவம், ஒரு நாள் அவளால ரெக்கையை கூட அசைக்க முடியல. அம்மா எழுந்திரிமா, எனக்கு பசிக்குதுமா. துணி ரொம்ப சோர்வா, புஜ்ஜி, அம்மாவால எழுந்திருக்க முடியல, எனக்கு சுத்தமா உடம்புக்கு முடியல, நீ யாருக்கிட்டையாவது போய் உதவி கேக்குறியா? போய் சோட்டு அத்தை கிட்ட உதவி கேளு. நீ வேண்டான்னு சொன்னியேமா, அவங்க திட்டுவாங்கன்னு நீ தானே சொன்ன. பரவாயில்லம்மா, அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, இப்போ நீ உயிர் வாழ்றது ரொம்ப முக்கியம். ஏன் திமிரு என்ன அடிச்சிருச்சு, ஆனா உன்னை நான் அப்படி அழிய விட மாட்டேன். போமா, போய் அவங்க கிட்ட உதவி கேளு. புஜ்ஜி சரி அப்படின்னு பறந்து வெளியில வந்தா. துணி அந்த குகைக்குள்ளேயே படுத்துக்கிட்டு அவ கண்ணுக்கு முன்னாடி அவளுடைய பழைய வாழ்க்கை வந்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு. கட்டுக்கட்டா பணம், பெரிய பங்களா வீடு, சொத்து பத்து, நகை நட்டுங்க, அதையெல்லாம் போய் இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த இருட்டு குகையில இருக்கிற தரை மட்டும்தான். பணம் இருந்தா மனுஷங்க தேவைப்பட மாட்டாங்க, பணம் இல்லைன்னா மனுஷங்க தேவைப்படுறாங்க. என்னுடைய திமிருக்கு எனக்கு இந்த தண்டனை சரியானதுதான். மன்னிச்சிடுச்சிச்சு, மன்னிச்சிடு சோட்டு, எனக்கு இந்த தண்டனை வேணும் தான் அப்படின்னு சொல்லி துணி அழும்போது அந்த கண்ணீர் துளி அந்த குகை முழுக்க பருவி அதுவும் பனியாதான் மாறுச்சு. அப்படி துணியோட அந்த கதை அந்த குகை செவருக்கு நடுவுல ஒரு மறக்க முடியாத சோக கதையா மிஞ்சி போச்சு. பணம் இருக்கும்போது மனுஷங்க தேவைப்படல, ஆனா மனுஷங்க வேணும் போது மனுஷங்க நம்ம கூட இல்ல. பணம் இருந்தப்போ துணி கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நடந்திருந்தா அவன் நிலைமை நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. அது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது.